ஆதியில் தேவன் பிரபஞ்சத்தையும் அதில் ஒரு துகள் போன்ற பூமியையும் படைத்தார். பூமியில் தனது உயர்ந்த படைப்பான மனிதர்களையும் படைத்தார். தேவன் மனிதர்களை உருவாக்கிய கணமே சாத்தானும் வந்து சேருகிறான். தம்மை முழுமையாக தேவனிடம் ஒப்புக் கொடுத்ததால் மனிதனை சாத்தானால் நெருங்க முடியவில்லை. ஆனால் ஒரு சில ஆத்மாக்களை சாத்தான் வெற்றி கொள்கிறான். படிப்படியாக மனிதனை ஆட்சி செய்கிறான். சாத்தானால் மனிதர்கள் இறைவனை மறக்கிறார்கள். பூமியை காக்க இறைவனே மனிதனாக அவதரிக்கிறார். மனிதர்களின் பாவத்தை கழுவுவதற்காக இயேசுவின் தூய இரத்தம் சிந்தப்படுகிறது. மனிதர்கள் தன்னிலை உணர்கிறார்கள், இறைவனிடம் விசுவாசியாயிருக்கிறார்கள். நித்தியமாய் இறைவனும் அவர்களை இரட்சிக்கிறார். தேவன் தனது வேதத்தின்படி மனிதனை வழிநடத்துகிறார். தம்மை விசுவாசிப்பவர்களை சாத்தானிடமிருந்து இரட்சிக்கிறார். தேவனின் சித்தத்தின்படி இப்பிரபஞ்சம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனாலும் மனித மனம் மீண்டும் தவறு செய்கிறது. இவர் ஒரு 24 வயதான விசுவாசி. தேவனுக்கு தன்னால் இயன்ற ஊழியத்தை செய்பவர். சார் சார் மணிமேக்ஸ்லேருந்து வர்றோம். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? ஜாஸ்பர். சார் உங்களுக்கு ஒரு லோன் விழுந்திருக்கு. லோனு விழுந்திருக்கா? ஐ மீன் லோன் அலர்ட் ஆகிருக்கு. நான் லோனு தான் அப்ளை பண்ணவே இல்லையே. உங்கள் பேங்க்கில் கூட எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை. அக்கௌண்ட்லாம் எதுக்கு சார்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அது போதும். என்ன சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், அதில் ஒரு கையெழுத்து. பேங்க்குக்கு போங்க, அங்கே ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் ஒரு 56 கையெழுத்து. 2 லட்சம் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார் சார் இவரை மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் யார் தெரியுமா? இந்த மாதம் டார்கெட் என்னாச்சு? எல்லாரையும் முடிச்சிட்டேன், இன்னும் ஒருத்தன் பாக்கி. யாரு? இவன் தான் தீவிர விசுவாசி. இவனை மாதிரி ஆளை தண்டா முதல்ல முடிக்கணும், முட்டாள். நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். பொதுவாக விசுவாசிங்க எல்லாரும் எப்போ வச்சுருந்தான் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இவன் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். அதனால தான் இவனை எதுவுமே பண்ண முடியல. பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை எதுலேயும் விழலை. தேவனுக்கு நேர்மையாக இருக்கான். பாவத்தை தரக்கூடிய எதையுமே அவன் விரும்புகிறதே இல்லை. இதை சொல்கிற கொடுக்க வைக்கமா இல்லை? என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இந்த மாதிரி நேர்ம குஸ்மனுக்கெல்லாம் ஈகோ இருக்கும். அது மூலமா அவன் டவுன் மீடி தூண்டி விடு. ஸ்பூனு அவன் வாழ்க்கையில் சொர்ணங்கிற சாப்டரே இல்லை போல் இருக்கு. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான்.
எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். எது ரிசைன் பண்ணுறியா? வாழ் வச்சவன்லாம் சாத்தாலடா, பிற வாழ்க்கை கெடுக்கிறவன் தான் சாத்தான். என்னால் முடியல, உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் வரணும். உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லடா, நானே வரேன். एक्सक्यूज मी, उनको चाहिए இது செயின் என்னது இல்லைங்க, யாராச்சும் விட்டுட்டு போயிருப்பாங்களோ. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். ஆஃபீஸ் வேறு டைம் ஆகுது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுலாமா? நீங்களே கொடுத்துருங்க. என் ஆஃபீஸ்க்கு லீவுடாண்ணா, லீவ் சொல்லிடு. இவனை தான் முடிக்க முடியல சொன்னியா? ஆதாம் என் வாழ்க்கை ஆப்பிள் கொடுத்தவன்டானா, பார்த்துக்கிட்டே இரு. ஹலோ, ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? சாரிங்க, அப்படிலாம் இல்லை, சும்மா தான். ஆமாம் தலைவரே, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காதலின் சமஸ்தானடா, அதில் தோத்ததா சரித்திரமே இல்லை. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன். இந்த இமைப்பொழுதுதான் சாத்தான் உங்க வாழ்க்கையில நுழையிற இடம். மனிதர்களின் இன்பம் என்பது நிரந்தர இன்பம் கிடையாது. இந்த வாலிபன் தேடிச் சென்ற இன்பத்தின் முடிவில்
இவருடைய ஊழிய பாதை தடைப்படுகிறது. ஜெப வாழ்க்கை தடைப்படுகிறது. டேய் ஜாஸ்பர், என்னாச்சுடா? ஜெபம் பண்ணவே முடியலடா, ஒரே டென்ஷனாக இருக்குது. நீ என்ன அதே குழப்பத்தில் தான் இருக்க? வாலிப பிராயத்தில் எல்லாத்துக்கும் சோதனை தான்டா இது. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் தான் உனக்கு இதிலிருந்து விடுதலை. உனக்காக நானும் ஜெபம் பண்ணுறேன், நீயும் ஜெபம் பண்ணு. மறக்கவே முடியலடா, அதே நினைப்பா இருக்குடா. டேய் என்னடா ஜெபம் பண்ணுற எல்லாம் சரியாயிருண்டா. சரிடா. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். தலைவரே, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறான், இப்போ என்ன பண்ணலாம்? குட் கொஸ்டின். நம்ம டார்கெட்டை மாற்றிக்கலாம். எந்நேரமும் விழிப்புடன் ஜெபம் செய்பவன் மட்டுமே சாத்தானை வெல்ல முடியும். காலம் சுழல்கிறது, தேவனே நித்தியமாயிருக்கிறார், அவருடைய வருகையும் சமீபத்திருக்கிறது.